வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை மின்னல் செய்திகளாக பார்க்கலாம். ஜார்க்கண்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. ஜார்க்கண்டில் மொத்தமுள்ள 81 தொகுதிகளில் 43 தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. முதற்கட்ட தேர்தலில் செரைக்கெல்லா, ராஞ்சி, ஜாம்ஷெட்பூர் மேற்கு, கிழக்கு, ஜெகநாத்பூர் ஆகியவை முக்கிய தொகுதிகளாகும். இதில் முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன் உள்ளிட்ட மொத்தம் 683 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த நிலையில் புதன்கிழமை மாலை 6 மணியுடன் நிறைவடைந்த வாக்குப்பதிவின் இறுதியில் 64.86% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் மாலை 5 மணி நிலவரப்படி 60.79% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணி அளவில் தொடங்கி மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. வாக்காளர்கள் பலரும் வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் வாக்களித்தனர். வயநாடு மக்களவைத் தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி, பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாஸ், இடதுசாரிகள் சார்பில் சத்யன் மோகேரி உட்பட மொத்தம் 16 வேட்பாளர்கள் உள்ளனர். இந்நிலையில் மாலை 6 மணியோடு வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பெட்டிகள் அனைத்தையும் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். சென்னை கிண்டியில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவின் மருத்துவராக பாலாஜி என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் விக்னேஷ் என்ற இளைஞர் தனது தாயாருக்கு முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த மருத்துவர் பாலாஜிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அரசு மருத்துவர் மீதான தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவர் மீதான தாக்குதல் குறித்து விரிவான விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டுள்ளார். அரசு மருத்துவர் மீது தாக்குதல் நடத்திய நபர் மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டுமென ஜனநாயக மருத்துவர் சங்கத்தின் தலைவர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்றும் அரசு மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கிண்டி அரசு மருத்துவமனையில் கத்திக்குத்துக்கு உள்ளான மருத்துவர் பாலாஜி அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவமனையின் டீன் பார்த்தசாரதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் மருத்துவர் பாலாஜிக்கு ஆழமான காயம் இல்லை என்றும் அரசு மருத்துவமனை மீதான மக்கள் பார்வை மாற வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் மருத்துவமனைக்கு வரும் அனைவரையும் சோதனை செய்வது கடினம் என்றும் கூறினார். சென்னை கிண்டியில் அரசு மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தியவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்படும் என்று காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில் மருத்துவரை விக்னேஷ் என்பவர் கத்தியால் குத்தினார். இதனைத் தொடர்ந்து விக்னேஷை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தினர். இதற்கிடையே மருத்துவமனையில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட காவல் ஆணையர் அருண் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது குற்றவாளி விக்னேஷ் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்படும் என்றார். அரசு மருத்துவர்கள் மீதான தாக்குதல்களை ஒருபோதும் ஏற்க முடியாது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவர் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்களை காக்கும் மகத்தான பணியில் ஈடுபட்டு வரும் அரசு மருத்துவர்களுக்கு திமுக அரசு பாதுகாப்பு அரணாக திகழும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் இனியும் தொடராமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். சென்னை கிண்டியில் அரசு மருத்துவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கொடும் குற்றங்களை கூட எந்த இடத்திலும் அச்சமின்றி குற்றவாளிகள் செய்யலாம் என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சீர்குலைத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி காட்டம் தெரிவித்துள்ளார். மேலும் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
சென்னை திருவொற்றியூரில் பட்டப்பகலில் மாமூல் தர மறுத்த பெண் வியாபாரி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருவொற்றியூர் பகுதியில் கௌரி என்ற பெண் பழக்கடை நடத்தி வந்தார். அங்கு மதுபோதையில் வந்த பர்மாசேகர் என்ற ரவுடி கௌரியிடம் மாமூல் கேட்ட நிலையில் அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பர்மாசேகர் கௌரியை வெட்டி கொலை செய்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள ராமதாஸ், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு லட்சணம் இதுதானா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இல்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக சாடியுள்ளார். 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய பிற்படுத்தப்பட்ட ரயில்வே ஊழியர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் 6000 கொலைகள், 55,000 கொள்ளை சம்பவங்கள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறை என்பதெல்லாம் மாறிவிட்டதாக தெரிவித்த அவர், மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் அரசு மருத்துவர் மீதான தாக்குதல் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதுபோன்ற சம்பவம் நிகழும்போது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பெயரளவில் மட்டுமே முதலமைச்சர் கூறுவதாக சாடியுள்ளார். மேலும் மருத்துவர்கள் மீதான தொடர் தாக்குதல் சம்பவங்கள் மருத்துவர்களிடையே அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பது போலி திராவிட மாடல் ஆட்சி என்பதை ஒவ்வொரு சம்பவம் நிரூபித்துக் கொண்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். சென்னை மருத்துவர் மீதான தாக்குதல் அதிர்ச்சி அளிப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லா சூழல்தான் நிலவுவதாக தெரிவித்துள்ளார். தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்வதாக முதலமைச்சர் சுய தம்பட்டம் அளித்துக் கொள்வதாகவும் எல் முருகன் சாடியுள்ளார். வெற்று வாய்ப்பந்தல் போடுவதை நிறுத்திவிட்டு சட்டம் ஒழுங்கில் முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைக்கு கலைஞர் பெயரை சூட்டுவதில் காட்டும் அக்கறையை அரசு மருத்துவர்களை பாதுகாப்பதில் திமுக அரசு காட்டாதது ஏன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவரது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதிர்ச்சியையும் மனவேதனையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் மக்களின் உயிர்காக்கும் மருத்துவர்களின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை என கண்டனம் தெரிவித்துள்ள அவர், திமுக அரசின் அலட்சியம் மருத்துவர் பாலாஜி மீதான கொலைவெறி தாக்குதலுக்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். வரும் ஜனவரி மாதம் முதல் குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த அமைச்சர், வரும் ஜனவரி மாதம் முதல் குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். அதேபோல முதியோர் உதவித்தொகை விண்ணப்பித்து ஆணை பெற்றுள்ள அனைவருக்கும் விரைவில் வழங்கப்படும் என்றும் கூறினார். அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை என்ற அறிவிப்பு திமுகவின் தோல்வி பயத்தின் வெளிப்பாடுதான் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திமுக அரசின் இத்தகைய நாடகங்களுக்கு மக்கள் ஏமாற மாட்டார்கள் என குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக 2023ஆம் ஆண்டுதான் தகுதியின் அடிப்படையில் மகளிர் உரிமைத் தொகை வழங்கியதாக குறிப்பிட்டுள்ள அவர், ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக வீழ்த்தப்படுவது உறுதி என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சென்னை ஓட்டேரியில் கால்வாய் தூர்வாரும் பணியை ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிக்கும் வகையில் சென்னை மாநகராட்சி தயாராக உள்ளதாகவும் 22,000 பணியாளர்கள் 18,500 தன்னார்வலர்கள் பருவமழையின் போது பணியாற்ற பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
1000 டன் முதல் 15,000 டன் வரை ஓட்டேரி நல்லான் கால்வாயில் தூர்வார வேண்டியுள்ளதாக கூறிய அமைச்சர், கோவைக்கு நிதி ஒதுக்கியது போல சென்னைக்கும் நிதி ஒதுக்கப்படும் என்றும் பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அரசின் நலத்திட்ட பணிகளை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். அமரசிமேந்திரபுரம் ஊராட்சியில் 39,95,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி செயலக கட்டடம், 86 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை மற்றும் 18 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆகியவற்றை மக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அறந்தாங்கி ஒன்றியக்குழு தலைவர் மகேஸ்வரி சண்முகநாதன், ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன் மற்றும் அறந்தாங்கி வட்டாட்சியர் திருநாவுக்கரசு உட்பட பலர் கலந்து கொண்டனர். எடப்பாடி பழனிசாமி நிலையில்லாத மனிதர், அவரை பற்றி பேசி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகளை அமைச்சர் சேகர் பாபு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழிசை பலம் இல்லாமல் பேசி வருவதாக கூறிய சேகர் பாபு, திமுக அரசியல் களத்தில் பலமாக இருப்பதாக கூறினார். மேலும் 2026 தேர்தலில் திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். அவர் பேட்டியிலே சொல்லுவதை பார்த்தால் அவர் பலமில்லாதவராக இருப்பதை அவரே ஒத்துக்கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற திமுக ஆட்சி அகற்ற வேண்டும், பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது பதவியையும் நிலையையும் மறந்து பேசுவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், தற்போது நடைபெற்ற கூட்டத்திலும் கரப்பான் பூச்சி என கூறியதாக குற்றம் சாட்டியவர், தான் முதலமைச்சராக இருந்தபோது ஊர்ந்து பறந்து ஆட்சியை பிடித்தவர் என ஸ்டாலின் விமர்சித்திருந்ததாக கூறினார். மேலும் அதிமுக ஆட்சியின் போது அறிவித்த திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி நிறைவேற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தாவேகா தலைவர் விஜய் மீது அண்ணனாக தான் வைத்திருக்கும் அன்பில் குறைவு இல்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தென்காசி சென்ற சீமான் கடையநல்லூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தம்பி விஜயின் கொள்கையை மட்டுமே எதிர்க்கிறோம் என்றும், அவரது கொள்கை கோட்பாட்டில் தவறு உள்ளதால் ஒரு அண்ணனாக இது சரியில்லை என்று சுட்டிக்காட்டுவதாக தெரிவித்தார். அப்படி சொல்லும்போது இப்ப நான் அண்ணங்கிறனால செல்லமா கேள்வி கேட்கிறேன். தஞ்சை சென்றடைந்த ஆளுநர் ஆர்.என். ரவியை சரபோஜி மன்னரின் வாரிசுகள் பூர்ணகும்ப மரியாதையோடு வரவேற்றனர். இருவேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஆளுநர் ஆர்.என். ரவி தஞ்சாவூர் சென்றார். அப்போது அங்குள்ள அரண்மனைக்கு சென்ற அவரை சரபோஜி மன்னரின் வாரிசுகள் சார்பில் தேவஸ்தான பரம்பரை அறங்காவலர் பாபாஜி ராஜா பான்ஸ்லே குடும்பத்தினர் பூர்ணகும்ப மரியாதையோடு வரவேற்றனர். வேதாரண்யம் அருகே ஔவையாருக்கு கட்டப்பட உள்ள மணிமண்டபத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். நாகை மாவட்டம் துளசியாப்பட்டினத்தில் அமைந்துள்ள ஔவையார் கோவிலை மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் கோவில் வளாகத்தில் மணிமண்டபம் கட்ட முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 18,95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மணிமண்டபத்திற்காக முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். ஔவையார் வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் உள்ளூர் பிரமுகர்கள் பங்கேற்றனர். பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் முழுமையான பணி கிடைக்கவில்லை என விசைத்தறி நெசவாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே மாதங்களில் நூல் டெண்டர் விடப்பட்டு 6 மாதங்கள் இலக்கு நிர்ணயம் செய்யப்படும். பின்னர் டிசம்பர் முதல் வாரத்தில் பணி முடிந்து ரேஷன் கடைகளுக்கு இலவச வேட்டி சேலைகள் கொண்டு செல்லப்படும். ஆனால் இவ்வாண்டு உரிய காலத்தில் நூல் டெண்டர் விடப்படாததால் பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவதில் 2 மாத காலம் தாமதம் ஏற்படும் என்றும், இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விசைத்தறி நெசவாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமத்தில் பாதுகாப்பற்ற கட்டிடத்தில் செயல்படும் நூலகத்தை வேறு இடத்திற்கு மாற்ற உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சாலை கிராமத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர்
தமது கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தில் ஓட்டு கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் கிளை நூலகம் மிகவும் சேதமடைந்துள்ளதால் வேறு இடத்திற்கு மாற்ற உத்தரவிடக் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ், மரியா கிளாண்ட் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இதுகுறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றி அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கறிஞர் சேமநல நிதியை உயர்த்தி வழங்க உத்தரவிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வழக்கறிஞர்கள் நன்றி தெரிவித்தனர். வழக்கறிஞர் சேமநல நிதியை 7 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக தமிழக அரசு உயர்த்தியது. இதையடுத்து வழக்கறிஞர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ், முதலமைச்சரின் இந்த உதவி வழக்கறிஞர்களின் குடும்பங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்றார். வழக்கறிஞருடைய சேமநல நிதி ஒரு வழக்கறிஞர் இறந்தால் அவருடைய குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் வீதம் இன்று அவருடைய பொற்கரங்களால் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பாக தமிழக முதல்வருக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் கிட்டத்தட்ட 500 வழக்கறிஞருடைய குடும்பங்களுக்கு சேமநல நிதியாக இந்த தொகை மாண்புமிகு தமிழக பல்லடம் அருகே நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட சுங்கச்சாவடி கட்டடம் ஆட்சியரின் ஆலோசனைக்கு பின்னர் இடிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த அவினாசிபாளையம் வேலம்பட்டி பகுதியில் சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி அப்பகுதி விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சுங்கச்சாவடி இன்று திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பேச்சுவார்த்தைக்கு பின்னர் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இதனையடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அசம்பாவிதங்களை தவிர்க்க காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். சீர்காழி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் இளைஞர் ஒருவர் தனக்குத்தானே கட்டுப்போட்டுக் கொண்ட வீடியோ வைரலாகி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இயங்கி வரும் அரசு மருத்துவமனைக்கு தினந்தோறும் ஏராளமான நோயாளிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் காலில் அடிபட்ட நிலையில் மருத்துவமனைக்கு வந்த இளைஞர் ஒருவர் அங்கு மருத்துவரும் செவிலியரும் இல்லாததால் தனது காயத்திற்கு தானே மருந்து வைத்து கட்டுப்போட்டுக் கொண்டுள்ளார். சீர்காழி அரசு மருத்துவமனையில் பிரதமர் மோடி ஏதாவது நல்லது செய்தால் முனீஸ்வரனுக்கு ஆடு வெட்டுகிறேன் என வேண்டியுள்ளதாக வேலூர் MP கதிரானந்த் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் வேலம்பட்டு பகுதியில் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு மனுநீதி நாள் முகாமில் MP கதிரானந்த் பங்கேற்று 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதியத்தை உயர்த்த கோரி பொதுமக்கள் சிலர் வலியுறுத்தியதை அடுத்து வரும் நாடாளுமன்ற கூட்டத்தில் பிரதமர் மோடி 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்தப் போகிறார் என்றும் பிரதமர் மோடி மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்தால் முனீஸ்வரனுக்கு ஆடு வெட்ட உள்ளதாகவும் தெரிவித்தது அங்கிருந்தவரிடையே பேசுபொருளாகியுள்ளது. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து பயிற்சி மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மனநல மருத்துவர் ஹரிகரன் மீது 1 மாதமாக சிகிச்சை பெற்று வந்த நோயாளி தாக்குதல் நடத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவர் பாலாஜி மற்றும் ஹரிகரன் என 2 மருத்துவர்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து ஸ்டான்லி மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட பயிற்சி மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
போராட்டத்தை திரும்ப பெற்றாலும் நாளை ஒரு நாள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அரசு மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் மா. சுப்பிரமணியத்தோடு பேச்சுவார்த்தைக்கு பின் அரசு மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அச்சங்கத்தின் நிர்வாகிகள் மருத்துவமனைகளுக்கு இருஅடுக்கு பாதுகாப்பு தேவை என வலியுறுத்தியதாக தெரிவித்தனர். ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு வழங்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் போராட்டம் அறிவிக்கப்படும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். பட்டியலின கோவில் பூசாரியை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் OPS-இன் சகோதரர் ஓ. ராஜா உட்பட 6 பேரும் விடுதலை செய்யப்பட்டனர். இவ்வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணையானது திண்டுக்கல் பட்டியல் வகுப்பினர் மற்றும் பழங்குடியின சிறப்பு அமர்வு நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. அப்போது இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட ஓ. ராஜா உள்ளிட்ட 6 பேரும் நீதிபதி முரளிதரன் முன்பு ஆஜராகினர். அதில் 6 பேரும் விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டார். கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த இவ்வழக்கானது திமுக ஆட்சியில் முடித்து வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஐயம்பட்டியில் பள்ளி மாணவர்கள் வாயில் டேப் ஒட்டிய விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் ஐயம்பட்டியில் உள்ள தொடக்கப் பள்ளியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மாணவர்கள் வாயில் தலைமை ஆசிரியர் டேப் ஒட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து மாவட்ட முதன்மை அலுவலர் விசாரணை செய்து இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் புனிதா மற்றும் பெல்சி சுகலட் கிறிஸ்டி முருகேஸ்வரி ஆகிய 2 ஆசிரியர்களை வெவ்வேறு பள்ளிகளுக்கு பணியிட மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். உலகில் சோசியலிசம் தான் சிறந்தது என்று நடிகர் விஜய்க்கு சொல்லிக் கொடுங்கள் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். திருச்சி மாவட்டம் உறையூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பாஜகவிடம் துண்டு போட்டு இடம்பிடித்து கூட்டணி இணைக்க அதிமுக முயற்சிக்கிறது என தெரிவித்தார். மேலும் திராவிடம் தமிழ் தேசியத்தை மட்டுமே பேசிய விஜய்க்கு சோசியலிசம் சொல்லிக் கொடுங்கள் என்றும் கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் எண்ணத்துடன் திமுக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டி வரும் 19ஆம் தேதி அதிமுக சார்பில் செங்கல்பட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மாடப்பாக்கம், அகரம் தென், மதுரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 600 ஏக்கர் நிலத்தை சென்னை பெருநகர வளர்ச்சிக்கு என கூறி திமுக அரசு கையகப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். அப்பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் நோக்கில் இச்செயல் நடந்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கீழச்சாக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள வீரமாகாளியம்மன் ஆலய குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதனையொட்டி யாகசாலை பூஜைகள் நடைபெற்று எடுத்து வரப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் கோபுர கலசங்கள் ஊற்றி குடமுழுக்கு செய்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவர் வீரமாகாளியம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்று தீபாதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் கீழச்சாக்குளம் மற்றும் முதுகுளத்தூர் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேலூரில் நெடுஞ்சாலைத்துறையினரால் அப்புறப்படுத்தப்படும் வீடுகளுக்கு பதிலாக மாற்று வீடுகள் கட்டித்தர கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட அரியலூர் திருமலைக்கோடி பகுதியில் விஸ்வநாதன் நகர், அண்ணா நகர், ஹவுசிங் போர்டு, நரிக்குறவர் பகுதி, நம்பிராஜபுரம், ஆவாரம்பாளையம் பகுதிகளில் 499 கோடி மதிப்பில் சாலை அமைக்கும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்கு குடியிருக்கும் வீடுகளை அப்புறப்படுத்தும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று இடம் அமைத்து வீடு கட்டித்தர கோரி திருமலைக்கோடியில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், லெனிஸ்ட், விடுதலை கட்சி மற்றும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.